ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பேபி தர்ஷனோட 15th மந்த் வேக்சின். ஸோ வேக்சின் மினி vlog பார்க்கலாமா வாங்க. ஸோ அன்றைக்கி மார்னிங் நான் ஏஞ்சிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ரெடி ஆகிட்டு நம்ம வந்து பால் காய்ச்சி குடித்தாச்சு. அண்ட் தென் வந்து பேபி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால நம்ம ஆஸ் யூஷுவல் மாடியில் போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். பேபி பிறந்ததுலேருந்து நம்ம வந்து அவங்க ஒவ்வொரு க்ரோத்தையும் வந்து நம்ம ரசித்து அப்படியே பார்த்துட்ருப்போம். லைக் ஃபஸ்ட்டு க்ராலு, ஃபஸ்ட் ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு வேர்டு, ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றும் அப்படியே ரசித்து பார்த்துட்ருப்போம். அதில் வந்து வேக்சின்றதும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன். ஸோ ஒவ்வொரு வேக்சின் போகும்போதும் ஐயோ என்னடா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் பேபிக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. ஸோ ஓகே வாங்க இன்றைக்கி போகலாம். லைக் நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்லேயே முடிச்சாச்சு. வீட்டில் வந்துட்டு இட்லி, சாம்பார், சட்னி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சாப்பிட்டாச்சு. பேபி அப்போ தான் தூங்கியிருந்தாங்க. தூங்கி ஏஞ்சாங்க. சரி உடனே குளிப்பாட்டி சாப்பிட வச்சா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. சரி ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் போய் ஊட்டிக்கலான்னா ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு பார்த்துட்டு அங்கேயும் பார்த்தா இட்லி மட்டும் தான் இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு இட்லி வாங்கி ஒரு ஆஃப் இட்லி சாப்பிட்ருப்பாங்க அவ்வளோதான். ஸோ சாப்பிட்டுட்டு அவங்க டேடியும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் தான் சாப்பிட்டாங்க. ஏர்லி மார்னிங் வேண்டான்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே பேபி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் அன்றைக்கின்னு பார்த்து சாட்டர்டே செம்ம கூட்டம், செம்ம ரஷ்ஷாக இருந்தது ஹாஸ்பிட்டலே. ஸோ பேபி வந்து இங்கே தான் பிறந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே அங்கேயே வந்து வேக்சின் கண்டினியூ பண்ணியாச்சு. எங்களுக்கு முன்னாடி வந்து 15 பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு வேக்சினும் போட்டாச்சு. வேக்சின் போடுற அந்த டைமில் ஓ மை காட் அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் செம்மையாக அழுதார். அதுக்கப்புறம் டாக்டர் டக்குன்னு கூப்பிட்டு பாய் அப்படிலாம் சொல்லவே அப்படியே நார்மல் ஆகிட்டு சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லிவிட்டு அண்ட் டாக்டருமே வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் லைக் பீடியாட்ரிஷனுமே எங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகிட்டார் இந்த ஹாஸ்பிட்டல்லையே. லைக் எனக்குமே ஹோல் ப்ரெக்னன்சி இங்கே தான் பார்த்தோம். அண்ட் தென் பேபிக்குமே வந்து பீடியாட்ரிஷன் இவர் நல்லா சூப்பராக எங்களுக்கு செட் ஆகிட்டார். இஃப் எனிதிங் எமர்ஜென்சி ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னும் போது நாங்கள் லோக்கலில் எங்களுக்கு ஒரு டாக்டர் செட் ஆகிருக்காரு. அவரையும் நாங்கள் பார்த்துப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மலாக எங்களுக்கு டாக்டர் போய் பார்க்கணும் ஏதாச்சும் இஷ்யூஸ்க்காக அண்ட் தென் வேக்சின் அந்த மாதிரி நாங்கள் வந்து இவர்கிட்ட தான் போவோம். அண்ட் தென் வந்துட்டு வேக்சின் போட்டு அப்படியே மயக்கத்துலேயே பேபி வந்து அப்படியே காரில் கொஞ்சம் தூங்கிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு கிரிக்கெட் பேட் வாங்கணும் அப்படின்ட்டு போனோம். ஸோ சேத்பேட்லேருந்து நாங்கள் சேப்பாக் போயிட்டு அங்கே வந்து சச்சின் ஸ்போர்ட்ஸ் சம்திங் அப்படியே லைனாக நிறைய கடைங்க இருக்கும். அதில் வந்து அந்த கடையில் போயிட்டு நாங்கள் வந்து கிரிக்கெட் பேட் வாங்கி ஹஸ்பண்ட்க்கு கொடுத்தாச்சு. அண்ட் தென் அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. லன்ச்சும் அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு பேபி கூட்டினா அவர் சுத்தமாக சாப்பிடவே இல்லை. சும்மா அந்த வடையை வச்சுட்டு சுற்றிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவ்வளோதான் நீ சாப்பிட மாட்டேடான்ட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து தூங்க வச்சாச்சு. அப்புறம் அவர் தூங்கிட்டார். பார்த்துட்டான். ஸோ வேக்சின் டே இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வேக்சின் டேனா எப்படி போகும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பாய்.